இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதேபோல அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த இன்டர்ன்ஷிப் குடுத்திருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழ இருக்குது. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா இது. ஜ இன்னைக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு டெலிகம்யூனிகேஷன் இன்டர்ன்ஷிப் ஒண்ணு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப். அது 6 மந்த்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப். அது வந்து நியூ டெல்லி பேஸ்ட் இன்டர்ன்ஷிப். இது வந்து காசியாபாத் பேஸ்டு. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துருவோம். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து காசியாபாத் பேஸ்டு 6 வீக்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப். அதாவது 1.5 மாசம் தான் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட். 5G அண்ட் 6G ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இந்த 6 வீக்ஸ் அதாவது 1.5 மந்த்ஸ்க்கான இந்த இன்டர்ன்ஷிப்ல வெறும் 6 ஸ்டூடெண்ட்டை தான் செலக்ட் பண்ண போறாங்க. 6 பேர் மாத்திரம் செலக்ட் பண்ணி 1.5 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. யாருக்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து உங்களுடைய இதே நோட்டிஃபிகேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்க பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அதே மாதிரி ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டட் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுருங்க. அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த இமெயில் ஐடிக்கு ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே அனுப்பிச்சு அந்த அப்ளிகேஷன் அதே மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சி விடணும். அந்த இமெயில் ஐடி வந்து ad.wa-ncat@gov.in இதுதான் இமெயில் ஐடி. இதில் தான் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ இதே இமெயில் ஐடியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட இமெயில் இந்த அட்டாச்மெண்ட்ஸோட அதே சமயத்தில் உங்கள் அப்ளிகேஷனோட அந்த இமெயில் வந்து அவங்களுக்கு வந்து 15th டிசம்பர் 2025 அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ரீச் ஆயிடணும். ஸோ இது வந்து என்னைக்கு ஆரம்பிக்க போகுது இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னா 5th ஜான்வரி 2026 ஆரம்பிச்சு 13th February 2026 அன்னைக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் தான். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்கு. இந்த சேனல் ஆரம்பிச்சது எக்ஸ்க்ளூசிவா இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பிச்ச இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. நிஜமாவே ஒரு நல்ல கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்காகவோ இல்லை வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு இந்த சேனல் ரீச் ஆச்சுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இன்டர்ன்ஷிப் வந்து என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நேற்றைக்கு, அதாவது December 4th 2025 அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது 15th December 2025. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். எலிஜிபிலிட்டி அப்படின்றது நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் எதில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எதில் வேணால் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கலாம் 3rd ஆர் 4th இயரில். முக்கியமாக மார்க் வந்து 60 ஆர் அபவ் 60% நீங்கள் மார்க் வச்சுருக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் எடுத்துருங்க. அதை நல்லா கரெக்டாக ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணிடுங்க. அப்டேட்டட் சிவி ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருந்த இமெயில் ஐடி ஜஸ்ட் முன்னாடி தான் நான் சொன்னேன். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஒரு அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்கேன்டு காப்பி நீங்கள் அனுப்பிச்சி விட்டு அப்ளை பண்ணிடுங்க. அந்த இமெயில் ஐடி ad.wa-ncat@gov.in இந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அது 15th டிசம்பருக்கு முன்னாடி. ஸோ செலெக்ஷன் கமிட்டி வந்து உங்களோட அப்ளிகேஷனையும் உங்களோட மார்க் ஷீட்ஸையும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அதை உங்கள் இமெயில் ஐடிக்கே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யூ ஆர் செலக்டட் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுலெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5G கோர் அண்ட் ஆக்சஸ் நெட்ஒர்க்கில், அதே மாதிரி வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் ஃபார் லோ லேட்டன்சி ப்ராசஸிங், ஏஆர் அண்ட் விஆர் இன் டெலிகாம், 5G ட்ரோன் டெஸ்டிங், ஸ்மார்ட் நெட்ஒர்க் இன்டகிரேஷன், இந்த மாதிரியான ஸ்டேஜஸில் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க.
ஸோ இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸையோ, இல்ல வந்து இவங்களுக்கு ரிலேட்டடான விஷயங்களையோ வெளிய வந்து நீங்க குடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அவங்க குடுக்குற அந்த இன்டகிரேஷன் அதில வந்து உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ, அதுபடி நீங்க வந்து அங்க ஒர்க் பண்ணணும். அ அதே மாரி நீங்க ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் அவங்க அவார்ட் பண்றாங்க. ஆனா, இதுக்கு வந்து வந்து பெய்ட் இன்டர்ன்ஷிப் கிடையாது. இதுக்கான எந்த விதமான சேலரியோ இல்ல அமௌண்ட்டோ அவங்க வந்து உங்களுக்கு எதுவுமே பே பண்ண மாட்டாங்க. அ முக்கியமா வந்து ஒருவேள அவங்களுக்கு ஹாஸ்டல் அவைலபிளா இருந்தா, உங்களுக்கு தங்கிக்கிறதுக்கு ஒரு லோ காஸ்ட்ல வந்து ஹாஸ்டல் ரூம் வந்து அலாட் பண்ணி தருவாங்க. ஸோ, இங்கே குடுத்துருக்கிற இந்த லிங்க் வந்து நேரா நோட்டிஃபிகேஷன் போயிடும். நோட்டிஃபிகேஷன நீங்க படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அதே மாரி நான் வெப்சைட் அட்ரஸும் குடுத்துருக்கேன். இதையே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துர்றேன். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த சேனல் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ண போற எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.